காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. உன்னை அறிந்தால் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷீப் வேலி OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏங்க ஆஃபீஸ் தந்தானே கையோடு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்னன்னு சொல்லவே இல்லை. என்னம்மா சொல்லுமா. அறிவு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இத என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உன் மேல ஒரு பெரிய அட்மைரேஷன் இருக்கு. இத சொல்லாம இருக்க முடியல, அதான் சொல்லிட்டேன். அதோ அந்த ரோடு இருக்குல்ல, அங்கதான் என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இவ்வளோ நாள் இந்த பார்க்குள்ள எனக்கு வர அளவுக்கு தைரியமே இருந்ததில்லை. சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்கும். இன்னைக்கு நீ இல்லைன்னா என்னால் இங்க வரவே முடிஞ்சிருக்காது. எனக்கு உன்னை பத்தி தான் தெரியாதே தவிர உன் கேரக்டர் என்னால புரிஞ்சுக்க முடியுது. தப்பா எடுத்துக்காத, நான் ஜஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். நீ ஓகே சொல்லணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை உண்டு. என் எக்ஸும் உங்களை மாதிரி தான் நிறையா சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போ இந்த முடிவு எடுக்கிறது சரிப்பட்டு வருமான்னு தெரில. ஏன்? நம்ம ரெண்டு பேருமே இன்னும் பழைய ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரல. அதுக்குள்ளே எடுக்கிற முடிவு சரியாக வரும்னு தோணலை. ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நீ சொல்றதோட டெக்னிக்கல் டேர்ம் அது. ஏதோ ஒன்று. இப்போ இந்த முடிவு எடுக்கிறது சரிப்பட்டு வராது. எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. நீ சொல்றதும் வேலிடான பாயிண்ட் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ப்ரோ இங்க ஹாய் ப்ரோ. ப்ரோ என்ன ஞாபகம் இருக்கா ப்ரோ? அங்கே இருக்கு ப்ரோ, வரேன். நீதி எந்திரி எந்திரி. ஏ மச்சான் ஒரு நிமிஷம், நீ போடா, நீ போடா, வரேன் போ. நீ செய்வத ஏன் நீ செய்யற, நீ சொல்றத ஏன் நீ சொல்லுற, பல புதிர்களும் போவோமா ஒரு உளவியல் உலா, காண்போமா இனம் ஒரு கணா, பல பாதைகள் தெரியுமே. நீ உன்னை அறிந்தால் ஆறும் காயம் மேகம் மாறும், போகும் பாதை தோதாய் மாறும். நீ உன்னை அறிந்தால் பார்வை இருந்தால், நீ தேடும் தேடல் என்னவென்று கண்முன் நுழைந்தால், உன் எண்ணம் தெளிந்தால், உன் ஆழம் வளர்ந்தால், நீ உன்னை அறிந்தால்
எப்படிடா ஒளிஞ்சிட்டே இருக்க முடியுமா? ஒரு நாள் மாட்டி தானே அதை ஆகணும். விடு. புது ஆஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சா? யார் பார்த்துக்கிறா? அதெல்லாம் பீட்டர் சார் பாத்துக்கிறாரு. இந்த பில்டிங்கில் எத்தனாவது ஃப்ளோர் ஆஃபீஸு? 4வது மாடியில இருக்கு. 4 மாடி இருக்கா? மொத்தம் 8 மாடிடா, பெரிய கம்பெனில. லாஸ்ட் இயர் மட்டும் 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கனெக்ட் பண்ணோம். அப்படின்னா லைக் எப்படி சொல்றது, இந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குல்ல. கரெக்ட். ஏன்னா மொத்த கும்பலும் அங்கே தானே இருக்காங்க. அதேதான். அதில் போயிட்டோம்னா நம்ம இன்னும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம் எல்லாரையும். ரூம் சூப்பரா இருக்குல்ல? இந்த ரூம் நமக்கு தானா? ஆமா சார், இதான் எம்டி ரூம். எம்டி ரூமா? யூ ஆர் த ரைட் பர்சன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன இது? ஆக்சுவலி நம்ம முன்னாடி இருந்த ஆஃபீஸை விட இந்த ஆஃபீஸ் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு. யூ கேன் யூஸ் இட் ஃபார் சப்போர்ட் குரூப்ஸ் அண்ட் ஃபார் டிஸ்கஷன்ஸ். ஸோ எல்லாருக்கும் தனித்தனி ஒர்க் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அண்ட் நிறைய ஸ்பான்சர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு. ஸோ ஃபினான்ஷியலி நோ ப்ராப்ளம் அண்ட் வி ஆர் டூயிங் குட். இது ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் எங்களை நம்பி வந்தது தான். ஷோ, நீங்கள்லாம் என்னை நம்பி வந்தது தான் காரணம். அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். And I can see that everyone are struggling with some emotions and something. அறிவு, இது கையில் மாட்டி விட்ட. இதுக்கு பேர் தான் சைனீஸ் ஃபிங்கர் ட்ராப்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ்வலாக நம்ம கையில் இந்த மாதிரி ஏதாவது மாட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி இழுக்க தான் ட்ரை பண்ணுவோம் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு. ஆனால் இது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். நம்மளோட ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் கூட இந்த மாதிரி தான். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம், நம்மளை ஆங்ஷியஸ் ஆக்குற விஷயத்துலேருந்து ஓட தான் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். எப்படியாவது நம்மளை நாமளே பிஸியாக வச்சுட்டு இதெல்லாம் மறந்துடலாம்னு நினைப்போம். ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதுலேருந்து ஓடுறோமோ அந்த எமோஷன்ஸோட grip இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆகும். ஆனால் இஃப் யூ சிட் வித் யுவர் ப்ராப்ளம் அண்ட் ட்ரை டு சால்வ் இட், eventually you can escape from it. சாரி அறிவு, ப்ளீஸ். ஸோ நம்ம எல்லாருமே நிறைய எமோஷன்ஸோட டீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைமில் நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கணும். We should support each other and grow together. So that's it for the day and please continue with your work. Okay? ஓகே மிஸ். Thank you. அறிவு. ஏங்க நேதி நீங்க தானே? ஆமா, நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். ஓ ஓகே. ப்ராசஸ் ஓகேயா? ஓகேங்க. ஓகே. இவங்க மோனிஷா. ஹாய். இவரு தேவா. ஹாய் ப்ரோ. இவரு புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. பாஷா. ஓகே. மோனி நீங்க அப்படியே இன்ட்ரோ듀ஸ் பண்ணிடுங்க. அவங்க உங்களை கூட்டி போவாங்க. போலாம். இவர் பேர் ரஞ்சித், சீனியர் ஸ்டாஃப். இவர் பேர் தீபக், லாஸ்ட் மந்த் தான் ஜாயின் பண்ணாரு. இதுக்கு பேர் தான் சப்போர்ட் குரூப். இங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்றாங்கன்னு பேசுவாங்க. ஆனா எல்லாரும் சின்ன பசங்களா இருக்காங்களே. வயசுலாம் ஒரு ஃபேக்டரே இல்லைங்க. டிப்ரெஷன் யாருக்கு எப்போ வேணாலும் வரலாம். ஓகேங்க. ஆனா இப்படி பேசினா டிப்ரெஷன் போயிருமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மேக்ஸிமம் இப்படி பேசும்போதே பாதி கஷ்டம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். அந்த ரூம்ல தான் வந்து மீட்டிங் டிஸ்கஷன்லாம் நடக்கும். அப்புறம் இங்க வந்து வாலண்டியர்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்டாஃப்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமா அந்த ரூம் இருக்கு இல்லையா, அங்க சார் யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். ஓ மை காட், ஃப்ளவர்ஸ். இந்த செடி இருக்குல்ல. ஆமா. இப்போ இத தூக்கி போட்டதால இந்த கம்பெனிக்கு என்ன லாஸ் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அதேதான். இவர் இந்த கம்பெனில இருந்து தூக்கி போட்டாலும் எந்த லாஸும் இல்ல. யூஸ்லெஸ். மோனிஷா மேடம். அறிவு சார். கொஞ்சம் இருங்க. அவர் யாரு? அவரை நான் பழைய ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். அந்த கவுன்சிலிங் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன கேள்வி கேட்டாலும் அமைதியாவே இருப்பாரு. அப்புறம் அவரே எழுச்சி போயிடுவாரு. நீங்கள் யாருமே பேச ட்ரை பண்ணலையா? இல்ல, நியதி மேடம் தான் அவரா பேசுற வரைக்கும் எதுவுமே கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்க.
என்னாச்சு சார்? மோனிஷா தண்ணி எடுத்துட்டு வாங்க. சார் 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 தண்ணி குடி. சார் ஏதாவது பண்ணுதா? சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார் டாக்டர் ஏதாவது கூப்பிடுவா? பின்னாடி போங்க, ஏன் எல்லாரும் சுற்றி நிற்கிறீங்க? பின்னாடி போங்களேன், கொஞ்சம் காற்று வரட்டும். என்னாச்சு சார்? ப்ரோ நீங்கள் எதனா சொன்னாதான் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். ஏங்க உங்களை மீது உதவி தேடி வந்தேன். இப்போ வந்து சொல்லுங்கண்ணா, நீங்கள் ஓடிட்டு போயிட்டீங்க. ப்ரோ சாரி ப்ரோ. சார் சொல்லு. தம்பி நீங்கள் விரும்பினா ஏதாவது சொல்லுங்கள் தம்பி, பேசலாம். என் பேர் செல்லா சார். ஐடியில் வேலை பார்க்குறேன். 2 வருஷம் முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேரளாவுக்கு ட்ரிப் போயிருந்தோம். ட்ரிப் முடிஞ்சு திரும்பி வரும்போது கொல்லம் ஸ்டேஷனில் ட்ரெயின் மாறணும். நாங்கள் டக்குன்னு டைம் இல்லைன்னு சொல்லி ட்ராக்லேயே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் ஒன்றா தான் போய்கிட்டு இருந்தோம். அவங்களாம் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என் நேரம் பாட்டு கேட்கணும்னு சொல்லி ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கையில் இருந்த மோதிரம் கீழே விழுந்துருச்சு சார். நானும் சுற்றி முற்றி பார்த்தேன், ட்ரெயின் எதுவும் வரல. சரி எடுப்போம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்போன்னு பார்த்து ஒரு ட்ரெயின் வந்திருக்கு போல். என் ஃப்ரெண்ட்ஸ் கத்திருக்காங்க, எனக்கு அது கேட்கல, ஏன்னா நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். கிட்ட போகும்போது யாரோ தள்ளின மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா ஷஃபி, என் ஃப்ரெண்டு ஷஃபி. ட்ரெயின் வந்து இடிச்சிருச்சு. எல்லாம் இதுக்குள்ள மாறிடுச்சு. இத்தனைக்கும் எனக்கு க்ளோஸ்லாம் இல்லை சார். ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்த்தோம், அவ்வளோதான். ஆனால் அதை நினச்சி என்னால் வேலை செய்ய முடியல. பசி எடுக்க மாட்டேங்குது, தூங்க முடியல. அந்த 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 கில்ட் வந்து ஒரு மாதிரி சாவடிக்குது சார். அந்த அந்த நொடி திருப்பி 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 மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு சார். ஆனா பதில் கிடைக்க மாட்டேங்குது. அவன் முகம் இன்னும் ஞாபகம் இருக்கு சார் எனக்கு. சிரிக்கிறான் சார், சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்துட்டுன்னு ஒரு சந்தோஷம், ஒரு ரிலீஃப், அதோட சிரிச்சுக்கிட்டு இருந்தான் சார். நான் கண்ணை மூடும் போதெல்லாம் எனக்கு அந்த முகம் தான் சார் வந்துகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி ஹாண்ட் பண்ணுது சார். நீங்க ஏதாவது தெரப்பி ட்ரை பண்ணீங்களா? பண்ணியிருக்கேன். மருந்து மாத்திரை எதுவும் பெருசாக உதவலை. இந்த கதையை திருப்பி திருப்பி சொல்லி மன உளைச்சல் தான் ஜாஸ்தியாச்சு. தம்பி நான் ஒன்று சொன்னா கேட்பீங்களா? உன மாதிரி தான் நானும். இது வரைக்கும் யார்கிட்டும் எதுவும் சொன்னதில்லை. நான் சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவள் பேர் நிர்மலா. தினமும் பஸ் ஸ்டாண்டில் தான் அவளை பார்ப்பேன். அலைப்பாய்தை படம்லாம் பார்த்துட்டு லவ் மேலே பெரிய ஆசையோடு துருன்னு சுற்றிட்டு இருந்த டைம் அது. அவள் அப்போவே வெளியூருக்கெலாம் போய் படிச்சுட்டு இருந்தா. ஏன்னு தெரியல, போக போக எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. எவ்வளோ நாளைக்கிட்ட அப்படி பயந்துட்டே இருக்க போற? தயவு செஞ்சு போய் லவ்வை சொல்கிறான்னு என் ஃப்ரெண்டு வினோத் கம்பல் பண்ணி கிரீட்டிங் கார்டு ரோஸ் எல்லாம் அவனே வாங்கி கொடுத்தான். நான் பயந்துட்டே இருந்தேன்.
நீ வேலைக்காக மட்டும் கொடு அப்படின்னு என் கையில இருந்து எல்லாத்தையும் வெடுக்குன்னு வாங்கிட்டு நேரா போய் நிர்மலா கிட்ட நான் லவ் பண்ற விஷயத்த சொல்லிட்டான். எனக்கு சரியான பயம். என்ன சொல்ல போறான்னு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தேன். அவ என்ன பார்த்து நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா. ஏதோ புதுசா ஒரு லைஃப்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. நாங்க ஒன்னா சேர்ந்து சுத்தினதெல்லாம் வெறும் 6 மாசம் தானே என்னால இப்ப கூட நம்பவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு டீட்டெயில்டா ஞாபகம் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் வீட்டுல மேரேஜுக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு. என்ன அவங்க பேச விடாம எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண விஷயத்தெல்லாம் நிர்மலா கிட்ட சொல்லி ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்குன்னு சொன்னேன். அவ அமைதியா இருந்துட்டு நீ எடுக்க போறதான் முடிவுன்னு சொன்னான். அப்போ எனக்கு அதோட ஆழம் புரியல. நான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கல்யாணத்துக்கு இன்னும் 8 மாசம் இருந்துச்சு. இனிமே என் வாழ்க்கையில நிர்மலா இருக்க போறதே இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியானேன். ஆனா நிர்மலா வேலைக்கு போகல. என்னை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. எப்படியும் எங்க வீட்டுல வீட்டு வேலைக்கு ஆள் தேடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கே வந்துட்டான். எனக்கு ஷாக்கு. இதுதான் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்திருக்க பொண்ணுடா அப்படின்னு எங்க அக்கா சொன்னப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ முகத்தை நேரா பார்த்து கூட என்னால பேச முடியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல அவ வேலை பார்த்துட்டு இருக்கப்பவும் அவ்வளவு கில்ட் ஆகும். ஏன் இப்படி எல்லாம் பண்றா, இவளுக்கு என்னதான் வேணும்னு ஒண்ணுமே புரியல. ஒரு நாள் அவ திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. எல்லாரும் பதறி போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவ பிரெக்னண்டா இருக்கான்னு. எனக்கு அது ஏன் குழந்தை தானான்னு இல்லை, எனக்கு தெரியும் அது என் குழந்தை தான். ஆனா இதை எப்படி வீட்டில் சொல்றது? ஆல்ரெடி பிளாக்மெயில் பண்ண அம்மா இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு பயம் ஒரு பக்கம். இப்படி ஒரு நேரத்துல கூட நிர்மலாவை போய் பார்க்க முடியலன்னு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம். இதெல்லாம் சேர்ந்து என்னை பாடாப்படுத்திட்டு இருந்துச்சு. அவளுக்கு குழந்தை பிறந்தப்போ வீட்டில் எல்லாரும் போய் அவளை பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா எனக்கு எதுவும் அவளை பார்க்க போறதே நெருப்புல இறங்க சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா 10 நாள் தான் இருக்கும், கை குழந்தைய பின்னாடி கட்டிட்டு அவ வேலைக்கு வந்துட்டான். அவ வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அவ கையில அடிவேற பட்டுருச்சு. என்னால அதுக்கு மேல தாங்கிக்கவே முடியல. நேரா ஓடி அவ பக்கத்துல போய் என்ன மன்னிச்சிரு நிர்மலா, வீட்டுல எல்லாரும் பிளாக்மெயில் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ரொம்ப சாரிமா, அவன் கூட தான் நின்றுக்கணும், தயவு செய்து என்னை ஏத்துக்கோ, நான்லாம் மனுஷனே இல்லை, நம்ம ஒன்னா இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே எனக்கு வேணாம். இப்படி எல்லாம் அவன் முன்னாடி உடஞ்சு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் அப்போதான் அந்த விஷயமே தெரியும். ஒரு பயங்கரமான அமைதி இருந்துச்சு வீட்டில். அவள் என்ன சொல்ல போறான்னு தான் எல்லாருமே பதட்டமாக இருந்தாங்க. ரொம்ப நேரம் அமைதியை நான் உத்து பார்த்துட்டு மெதுவாக என் தலையை கோதி விட்டா. என்னோட கையெடுத்து குழந்தை தலையில் வச்சா. பையன் அப்படின்னு மட்டும் சொன்னான். என்னால் முடியல, இன்னும் பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அன்னைக்கு போனவ தான். அதுக்கப்புறம் அவள் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. நாங்களும் ஆள் விட்டு தேடிலாம் பார்த்தோம், கிடைக்கல. என்னால் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்க கூட முடியல. அந்த குற்ற உணர்ச்சி என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு தான் நான் அந்த போலீஸ் வேலைக்கே சேர்ந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் தேடிட்டு மட்டும்தான் இருக்கேன், கண்டே பிடிக்க முடியல. சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப்லைனில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய என்ஜிஓவில் இப்போ நான் செல்ஃப்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியாமல் இதை எப்படியாச்சும் மறந்துடணும்னு தான் இப்போ வரைக்கும் தேடிட்டு மட்டும்தான் இருக்கேன். இங்கே வந்து வேலை பார்க்குறது கூட அந்த கில்ட்டிலேருந்து வெளியே வர முடியாமல் தான். அதை மறக்க தான் இங்கே வேலைக்கு சேர்ந்து என்னால் முடிஞ்சளவு மற்றவங்களுக்கு இங்கே நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி, இதை நான் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஆனால் நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. நான் குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறது வேற, நீ இருக்கிறது வேற. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு கில்ட் இருக்கும். ஆனா அதுக்காக அப்படி இருக்க முடியாதுல்ல. உன் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு? உன்னால மாத்தவே முடியாத ஒரு விஷயத்த மாத்திருக்கலாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. ஆனா உன்னோட ஃபியூச்சர் இன்னும் உன் கையில தான் இருக்கு. இப்ப நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க. நாங்க என்ன சொன்னாலும் உன்னை எங்களால் வெளியே கொண்டு வர முடியாது. ஆனா நீ நினைச்சா மட்டும்தான்
இதுல இருந்து வெளியே வர முடியும். ஸோ அந்த கில்ட்ல இருந்து நீயே எப்படி வெளியே வருதுன்னு யோசிப்பாரு. சரி, நான் கிளம்புறேன். சார், நான் கேப் புக் பண்ணுவா? இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். நிதி, எதையும் யோசிக்காமல் சாப்பிடுங்க. உனக்கு? எனக்கு வேணாம். ஏன் நிதி, எவ்வளோ பெரிய கில்ட்டில்? எனக்கு அது ஷாக்கிங்காக இல்லை. இவ்வளோ வருஷம் எதுவுமே வெளியே காட்டிக்காம மற்றவங்களுக்காக இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக வாழ்ந்திருக்காருல. இதெல்லாம் யோசிக்கும் போது தான் அவர் மேலே ரொம்ப பெரிய மரியாதை வருது. இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஆனால் இது எல்லாத்தையுமே உள்ள வச்சிருக்கிறது ஆபத்து தானே. ஏய், இந்தாம்மா சைக்காலஜி. ஆமாம், இதெல்லாம் கில்ட்டு, ஷேமு அப்படி சொல்லுவாங்க. என் பேர் அறிவுன்னு இருக்கனால நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியும்னு நினைக்காத, சரியா? இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போயிருப்போம், நல்ல மார்க் வாங்கியிருப்போம், அப்புறமா ஒரு நல்ல காலேஜுக்குலாம் போயிருப்போம்ல. இது எதுவுமே இல்லைன்னா சரி, லைஃப்ல நம்ம நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இப்ப பாரு, நீ எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய விஷயம் பண்ணிருப்பல்ல. அதுக்காக என்னைக்காச்சும் உன்னை நீ பாராட்டியிருக்க? அதெல்லாம் யார் பண்ணுவா? ஆனா எப்பயோ ஒரு குட்டி தப்பு பண்ணியிருப்போம். அதே யோசிச்சு யோசிச்சு நம்மளை கேவலமா நினைச்சுப்போம். நம்ம போய் இப்படி பண்ணிட்டோமே, சே நம்மளாம் ஒரு ஹியூமனா அப்படின்னு யோசிச்சிருக்கல. இத பண்ணிருக்கோம். தப்பு பண்றது தப்பு கிடையாது, ஆனா அதே தப்ப திரும்ப திரும்ப பண்றது தான் தப்பு. புரியல. சரி, இப்படி சொல்றேன். இப்போ நமக்கே ஒரு விஷயம் தப்புன்னு படிச்சுன்னு வையேன், அதை அங்கேயே அன்லேர்ன் பண்ணிட்டு மூவ் ஆகிற வழியை பார்க்கணும். என்ன பண்ற? அன்லேர்ன்னா என்னன்னு கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். தப்பு தான், நான் தான் தப்பு. தெரியாதுல்ல. சாரி. எதுக்கு? காலையில அப்படி ஆக்வர்டா நடந்துக்கிட்டதுக்கு. ஓகே. ஏதாச்சும் சொல்லுடா. நீதி, அது நம்ம தேவா மாதிரி இல்ல? எங்க? தோ. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.